இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் கடினமாக உழைக்கணுமா, உழைச்சிக்கிட்டே இருக்கணுமா, நிறைய பணம் சம்பாதிக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும், நான் நிறைய நேரம் உழைக்கணும், தொடர்ச்சியாக உழைக்கணும், எனக்கு உழைப்பதற்கான வேகம் எங்கேருந்து எனக்கு எங்கேயாருந்து கிடைக்கணும், எனக்கு அப்படி அந்த ஆசை பேராசை வரணும் அப்படின்னா உங்களுக்கு பரிதாப உணர்ச்சியே இருக்கக்கூடாது. பரிதாப உணர்ச்சி என்பது இருக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் மற்றவங்கள வந்து ஒரு வேலை வாங்குவீங்க, நல்ல வேலை வாங்குவீங்க. நீங்கள் பரிதாப உணர்ச்சி வந்துருச்சுன்னு வைக்கிங்களேன், உங்களுக்கு வேலை வாங்கவே தோணாது, மற்றவங்கள வேலை வாங்கவே தோணாது. பரிதாப உணர்ச்சி, ஈவு இரக்கம், அந்த மாதிரியான உணர்ச்சிலாம் வந்துச்சுன்னா மற்றவங்கள வேலை வாங்க தோணாது. அதனால் வந்து மற்றவங்கள வேலை வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உணர்ச்சிகளெல்லாம் இழக்கணும் நீங்கள். அதனால் வந்து குறிப்பாக வந்து ஆண்கள் வந்து இப்போ அந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து ஆண்களோட பொறுப்பில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆண்கள் தான் இங்கே பிரதானமாக வந்து அவர்களது உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் கடினமாக உழைப்பதற்கான போட்டி, முரட்டுத்தனமாக உழைப்பதற்கான போட்டி வந்து ஆண்களுக்கு இடையில் நடந்துகிட்டு இருக்குது. உயிரை பணயமாக வச்சு உழைப்பதற்கான போட்டிங்கிறது ஆண்களுக்கு இடையில் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் சதவீதம் பெண்களுக்கு இடையிலையும் இது நடந்துகிட்ருக்கலாம். அப்படி இருக்கும்போது அப்போது வந்து ஆண்கள் வந்து முரட்டுத்தனமாக கடினமாக உழைக்கணும் அப்படிங்கிறக்காக பரிதாப உணர்ச்சியெல்லாம் வளர்த்துக்கக்கூடாது, அனுமதிக்கவே மாட்டாங்க. பரிதாபப்படக்கூடாது. பரிதாபப்பட்டாக்கா மற்றவங்கள வேலை வாங்க முடியாது. ஏன்னா மற்றவங்கள வேலை வாங்கி ஆகணும், நாமளும் வேலை ஆகணும். நம்ம உடம்பை பற்றியே நாம் பரிதாபப்பட்டோன்னு வச்சுக்கோங்க, நாமளும் வேலை செய்ய முடியாது. நம்ம உடம்பும் பணியாது. எனக்கு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு நம்மக்கிட்டே காரணம் சொல்லி ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நம்ம உடம்பையே நாம் நல்லா வேலை வாங்கணும் அப்படின்னா நம்ம உடம்பு மேலே நமக்கு ஒரு கருணை இருக்கக்கூடாது, பரிதாப உணர்ச்சி இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து ஒரு அக்கறை இருக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் முரட்டுத்தனமாக உங்கள் உடம்பை வச்சு நீங்கள் வேலை செய்ய முடியும். அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களையும் வேலை வாங்கணும் அப்படின்னா மற்றவங்க மேலேயும் உங்களுக்கு பரிதாபம் இருக்கக்கூடாது, முரட்டுத்தனமாக நல்லா வேலை வாங்கலாம். ஒரு பரிதாபம், அக்கறை, ஈவு இறக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா அவங்கள வந்து வேலை வாங்கலாம். அடிமைத்தனம் என்பது அப்படிப்பட்டது தான். அந்த சர்வாதிகார உணர்ச்சிங்கிறது அப்படிப்பட்டது தான். ஆனால் வந்து அதுக்காக வந்து அப்போ அந்த நம்ம வேறு வேலை வாங்குகிறோமோ அந்த தொழிலாளர்கள், வேலையாட்கள் அவங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா இவங்க இப்படிப்பட்டவங்க தான். அதே நேரத்தில் அவங்க ஏன் அதுக்கெல்லாம் சம்மதிச்சுட்டு வேலை பார்க்குறாங்கன்னா நம்ம அந்த ஊதியத்தை கொடுத்துட்றாங்க, நல்ல ஊதியத்தை கொடுத்துட்றாங்க. ஊதியத்தை கொடுத்து அவங்கள நல்ல வேலை வாங்குகிறாங்க. அவங்கள நல்ல வேலை வாங்குறது, அவங்க மேலே பரிதாப உணர்ச்சியே படாமல் நல்ல வேலை வாங்குகிறாங்க. அப்போது இந்த பரிதாப உணர்ச்சியே படக்கூடாது அப்படின்னா குறிப்பாக வந்து பெண்கள் மேலே பரிதாபப்படக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு இந்த பரிதாப உணர்ச்சியே வராது. அதனால தான் வந்து ஏன் பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க, அடக்குறாங்க, ஒடுக்குறாங்கன்னா அவங்க மேலே உங்களுக்கு பரிதாப உணர்ச்சியே வந்துடக்கூடாது. அவங்க உரிமைகளை பற்றி அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. அப்படி கவலைப்பட்டிங்கன்னா உங்களால் கடினமாக உழைக்க முடியாது, முரட்டுத்தனமாக உழைக்க முடியாது. நீங்கள் அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய உணர்வுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆண்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் கடினமாகவும் முரட்டுத்தனமாகவும் உழைக்க முடியாது. அப்புறம் ஆண்களுக்கு உதவியாளர்களாக தான் இருக்க வேண்டிய நிலைமை வரும். அதனால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது. அப்படிங்கிற மாதிரியான காரணங்களை காட்டி என்ன பண்ணுறாங்க, ஆண்கள் வந்து பெண்களுக்கு பரிதாபப்படக்கூடாது, பெண்களை பார்த்து பரிதாபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பெண்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை என்ன பண்ணுறாங்க, அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து கடினமாகவும் முரட்டுத்தனமாகவும் உழைக்கணும். உழைச்சா தான் இங்கே வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னா அப்படி உழைப்பதற்கு நமக்கு ஒரு மனநிலை தேவை. அதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, பெண்களை வந்து அவங்க மேலே பரிதாபப்படுறது கிடையாது, அடிமைப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பே கிடையாது, அவங்க மேலே எதுவுமே வச்சுக்காமல் அவங்க நல்லா அடிமைப்படுத்துகிறாங்க. அதன் மூலம் இவர்களுக்கு ஒரு உணர்வு வருகிறது. கடந்த காலங்களில் வந்து பெண்களை வந்து சித்திரவதை பண்ணாங்க. கட்டுப்பாடுங்கிற பேரில், கலாச்சாரங்கிற பேரில் அவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதித்து, அடக்குமுறைகளை விதித்து அவங்கள ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க. அப்போ அதெல்லாம் எதுக்குன்னாக்கா ஒரு பரிதாபமற்ற ஒரு மனநிலையே அவங்க உருவாக்கிக்கணும். அதன் மூலம் ஒரு பரிதாபமற்ற ஒரு மனநிலை இருந்தால் தான் கடந்த காலத்தில் உயிர் வாழ முடியும். ஏன்னா கடந்த காலம் ரொம்ப ஆபத்தானது. போர், சண்டை, அப்புறம் வந்து வன்முறை, மூடநம்பிக்கை, சாதி வெறி, அந்த வெறி, இதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கிடந்தாங்க. அப்போது அதெல்லாம் எதிர்கொள்வதற்கு மக்கள் வந்து மனதை மறத்து போக செய்ய வேண்டும். மனசு வந்து மறத்து போயிருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கடந்த காலத்தில் ஒரு போர்க்கால சூழ்நிலை அதெல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் வந்து பரிதாபப்படக்கூடாது.
வீட்டுக்கு ஒருத்தர் போய் போர்னு வரும்போது வீட்டுக்கு ஒருத்தர் போய் சண்டை போட போயிடணும். அப்புறம் வந்து போர்னு வந்தால் கொலைகள்லாம் சர்வசாதாரணம் நடக்கும். அப்போ அதற்கு நீங்கள் ஒரு மனநிலை உங்களுக்கு தேவை. போரிடுவதற்கான ஒரு மனநிலை, பயப்படவே கூடாது. அப்படி ஒரு மனநிலை உங்களுக்கு வேணும். தயவுதாட்சினியே பார்க்கக்கூடாது. தயவுதாட்சினியே பார்க்காம உங்களை கொல்ல வருகிறவரை நீங்கள் கொல்ல வேண்டும். அல்லது ஒரு போர் வீரர் அவர் கொல்ல வரலன்னா கூட அவரை நீங்கள் கொண்டு தான் ஆகணும். அந்த மாதிரி போர் வீரர்களை காரணமே இல்லாமல், அதாவது அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அவர்களை கொல்ல துடிக்கிற அந்த மனசு வேணும். அப்படிங்கிறதுக்காக அதுக்கான பயிற்சி எடுத்துக்கிறாங்க. எப்படின்னா, பெண்களை சித்திரவதை பண்ணுறது. பெண்களை சித்திரவதை பண்ணி பெண்களின் உணர்வுகளை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க கூடாது. பெண்களை அடிமைப்படுத்தி, அடக்கி, ஒடுக்கி, அடித்து, அழ வச்சு, சித்திரவதைப்படுத்தி, அதன் மூலம் என்னென்னா ஒரு தயவுதாட்சிணையற்ற ஒரு மனநிலை, ஒரு மனிதத்தன்மை இல்லாத ஒரு மனநிலை, ஒரு பரிதாபம், ஈவு, இரக்கம், இதெல்லாம் இல்லாத ஒரு மனநிலையை வந்து ஆண்கள் தங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டார்கள். அதன் மூலம் இந்த போர், இந்த மாதிரி சண்டைகள், இதெல்லாம் எதிர்கொள்வதற்குரிய ஒரு மனது அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. அதெல்லாம் எதிர்கொள்வதற்கு இப்போ சண்டை போடணும், அவங்க சாவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க எதிராளி நம்மளை கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போல்லாம் அதெல்லாம் எதிர்கொள்ளணுன்னா மரணத்தை எதிர்கொள்கிற அந்த மனப்பான்மை வேண்டும். செத்தாலும் சாவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வக்கரமான ஒரு மனநிலை, ஒரு மனதில் ஒரு அன்பு என்பதே இருக்கக்கூடாது. ஒரு மகிழ்ச்சி, ஈவு, இரக்கம், கருணை, மனிதத்தன்மை எதுவுமே இருக்கக்கூடாது. மனசுங்கிறது மரத்து போயிருக்கணும். அப்போ வந்து தயவுதாட்சினே இல்லாமல் உங்கள் எதிராளிகளை கொல்ல வேண்டும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்க, பரிதாபப்பட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு அது ஆபத்தாக முடியும். அதனால் அதற்கான பயிற்சியை ஆண்களை கடந்த காலத்தில் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, பெண்களை அடக்குனாங்க, ஒடுக்குனாங்க. இப்படி தான் இருக்கணும், நீ வந்து பாரு, அப்படி இப்படி ஏன் அவனை பார்க்க, அங்கே பார்க்குற, இங்கே பார்க்குற, நீ வந்து புருஷன் செத்தா நீனும் செத்து போயிரு, அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அப்படி ஏதாவது பெண்களை வந்து அடக்கணும், ஒடுக்கணும். அப்போ தான் மனசு மரத்து போகும். பெண்களுக்கு மதிப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுன்னா, பெண்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள் மனசு வந்து மென்மையானதாக மாறிவிடும். உங்கள் மனதில் வந்து இரக்கம், ஈவு, இரக்கம், கருணை, அன்பு, பாசம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். மனிதத்தன்மை வர ஆரம்பிச்சிடும். பரிதாபப்பட ஆரம்பிச்சிங்க, உயிர்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ பெண்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கவே கூடாது. அது வந்து நம்மளை வந்து அதாவது ஒரு வன்முறையில் ஈடுபட முடியாத கோழைகளாக மாற்றிவிடும். நம்ம சண்டை போட முடியாது நம்மளால். ஒரு தயவுதாட்சிணை இல்லாமல் ஒரு கொலையை செய்வதற்கு நமக்கு மனசு வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் உள்நோக்கமாக வச்சு தான் ஏன் பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க, ஏன் சர்வாதிகாரம் கொண்டு பெண்களை அடிமைப்படுத்துனாங்க. அது வந்து மனதை மறத்து போக செய்கிறதுக்கான ஒரு 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 அழிவை எதிர்கொள்வதற்கான மனசை வந்து தயார்படுத்துகிற வேலை அது. அதனால் வந்து பெண்களின் உணர்வுகளை நீ புரிஞ்சிக்கிட்ட அப்படின்னாலே மென்மையாக மாற ஆரம்பிச்சிருவேன். அதனால் புரிஞ்சிக்கவே கூடாது. புரிஞ்சிக்கிட்டாக்கா அது ஆபத்து. இந்த உலகத்துலேயும் அப்படி தான், கடந்த காலங்களில் உள்ள இந்த உலகத்துலேயும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கணும். குடும்பத்தில் இப்போ ஒரு பெண்ணின் உணர்வை புரிஞ்சிக்கிட்டாக்கா அவங்க வந்து முரட்டுத்தனமாக உழைக்க முடியாது. நேரங்காலம் தெரியாமல் ஒரு ஆண்கள் வந்து வேலை பார்க்க முடியாது. பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஊராக ஓடிட்டுருக்காங்க, வெளிநாடு போகிறாங்க, அங்கே போகிறாங்க. அப்போது பெண்களின் உணர்வுகளை புரிஞ்சிக்கிட்டாக்கா அவங்க ஏன் வெளிநாடு போகிறாங்க? பெண்கள் அந்த மனைவி அருகில் தானே இருப்பாங்க. அப்போ மனைவியோட அருகில் வசித்தால் வெளிநாட்டுக்கு போக முடியாது, பணம் சம்பாதிக்க முடியாது. அதனால் அவளோட உணர்ச்சிக்கே மதிப்பு கொடுக்கக்கூடாது. அவளோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கிட்டாக்கா நம்மளால் முன்னேற முடியாது, பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களையும் பெண்களின் உணர்வுகளையும் புரிந்து கொள்வதை ஒரு எதிரான ஒரு விஷயமாக பார்த்தாங்க. பெண்களின் உணர்வை புரிஞ்சிக்காத, அப்போ நீ வந்து பெண்களின் உணர்வை புரிந்து கொள்வதற்கு பதிலாக ஆண்களின் உணர்வை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்களை பார்த்து பரிதாபப்படுங்க. அப்போ அந்த மாதிரி மாற்றிட்டாங்க. ஆண்களின் உணர்வு இப்போ யார் தலைவரோ அவங்கள தான் புரிஞ்சுக்கணும். யார் ஒரு வழிகாட்டியோ இந்த இயந்திர அறிவியல் யாருடைய பொறுப்பில் இருக்குது? ஆண்களுடைய பொறுப்பில் இருக்குது. அப்படின்னா ஆண்களை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெண்கள் வந்து இப்போ ஆண்களை இயற்கை விதிமுறைப்படி பெண்களின் உணர்வுகளையும் பெண்களையும் தான் ஆண்கள் புரிஞ்சுக்கணும். பெண்களும் பெண்களின் உணர்வை தான், தன்னை புரிந்து கொள்கிற ஆண்களைத்தான் பெண்கள் புரிஞ்சுப்பாங்க. இயற்கை விதிமுறை இப்படி இருக்குது. ஆனால் அதை வச்சுக்கிட்டு இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களின் உணர்வுகளை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்கள் யாரை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னாக்கா, தன்னை புரிந்து கொள்கிற பெண்களை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி இயற்கை விதிக்கு முரணான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் வந்து இங்கே வந்து வாழணும் அப்படின்னா உங்களுக்கு, அதனால தான் வந்து மனதை மறத்து போக செய்கிறதுக்காக தான் மாமிசத்தெல்லாம் சாப்பிட்றாங்க.
மனசில் ஈவு, இரக்கம், அன்பு, பாசம், கருணை எதுவுமே வரக்கூடாது, பரிதாப உணர்ச்சி எதுவும் வரக்கூடாது. அவங்கிறக்காக தான் மனசை மறத்து போக செய்யணும். மனசுக்கு ஒரு கரடு முரடான தன்மையை ஏற்படுத்த வேண்டும். அழிவுகளை தாங்கிக் கொள்கிற, அழிவுகளை எதிர்கொள்கிற திறனை மனதுக்கு கொடுக்க வேண்டும், பழக்கப்படுத்தணும். அப்படிங்கிறக்காக தான் மாமிசத்தை திங்கிறாங்க. ஆண்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டால் அப்படித்தான். ஆண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் மாமிசத்தை சாப்பிடணும். அது அந்த அளவுக்கு மோசமானது. அழிவுகளை புரிந்து கொள்வது போன்று தான். அழிவுகளை புரிந்து கொள்ள ஒரு பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வது என்பது ஒரு இயற்கையான ஒரு பாதுகாப்பை புரிந்து கொள்வது. இயற்கையை புரிந்து கொள்வது, பாதுகாப்பை புரிந்து கொள்வது, ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை புரிந்து கொள்வது என்பதாக அது பொருள்படும். அது இயற்கை விதிமுறை. அதுவே ஆண்களின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது அழிவுகளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறது. உலகத்தில் எவ்வளோ உயிரினம் இருக்குது, எல்லா உயிரினமும் பெண்களின் உணர்வுகளைத்தான் புரிந்து கொள்கிறது. ஆண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதில்லை. அதை புரிந்து கொள்வதில்லை என்று கிடையாது. பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கிற ஆண்களின் உணர்வுகளைத்தான் புரிந்து கொள்கிறாங்க. பெண்களின் உணர்வுகளை புறக்கணிக்கிற எந்த ஆண்களின் உணர்வுகளையும் எந்த உயிரினமும் புரிஞ்சிக்காது. பெண்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டால் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஆண்களின் உணர்வுகளை வேண்டுமானால் புரிந்து கொள்வார்கள். மற்றபடி இந்த உலகமே பெண்களை நோக்கி தான் இருக்குது. பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதை தான் இலக்காக கொண்டுள்ளது. அதனால்தான் பிற உயிரினங்கள் அமைதியாக வாழ்கின்றன. அவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் ஒரே மாதிரியான தன்மை, அமைதியாக வாழ்கிறது, கட்டுப்பாடாக வாழ்கிறது, ஒழுக்கமாக வாழ்கிறது. இங்கே அப்படி இயற்கை விதிமுறைக்கு முரணான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஆண்களின் உணர்வைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களின் உணர்வை புரிந்து கொள்ளவே கூடாது. அப்படின்னா அவங்கள எப்படி நடத்தணும்? அடிமைகளாக நடத்தணும், அடக்கணும், ஒடுக்கணும், அடிக்கணும், அடிமைப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். அந்த உணர்வுகளுக்கு ஒரு முக்கியத்துவமே இல்லைங்கிற மாதிரி மாற்றணும். அப்போ தான் அவங்க உணர்வை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. கொஞ்சம் தடுமாற்றினா அவங்க உணர்வுகளை நீங்கள் பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள அந்த முயற்சி நடந்துச்சுனாலே நீங்கள் மென்மையாக மாறிடுவீங்க. உங்களுக்குள்ள மனிதத்தன்மை வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்குள்ள அன்பு, பாசம், ஈவு, இரக்கம், கருணை எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு எளிமையான வாழ்க்கை, பாதுகாப்பாக உணர ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு பாதுகாப்பாக வாழணுங்கிற ஆசை வந்துடும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் பாதுகாப்பாக வாழணுங்கிற ஆசை உங்களை தோல்வி அடைய செய்துவிடும். ஆபத்தை எதிர்கொள்ள வேண்டும், அழிவை எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம். ஆபத்தையும் அழிவுகளையும் எதிர்கொள்கிறவர்கள் தான் வலிமையானவர்கள் அப்படின்னு இந்த இயந்திர அறிவியல் உலகம் சொல்கிறது. அதற்கு நீங்கள் ஆண்களை புரிந்து கொள்ளுங்கள், பெண்களை புரிந்து கொள்ளாதீர்கள். பெண்களை புரிந்து கொண்டால் நீங்கள் எளிமையானவர்களாக மாறிவிடுவீர்கள். மென்மையானவர்களாகவும், அன்பிற்குரியவர்களாகவும், கருணைக்குரியவர்களாகவும் எல்லாவித மனிதத்தன்மையும் உங்களுடன் வந்துவிடும். அதனால் நீங்கள் பெண்களை புரிந்து கொள்ளாதீர்கள், ஆண்களை புரிந்து கொள்ளுங்கள். பெண்களை புரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டுமென்றால் அவர்களை அவமானப்படுத்துங்கள். புரிந்து கொள்வதற்கு எதிரான செயல். அவங்களை அவமானப்படுத்துங்க, அடிங்க, உதைங்க, அடக்குங்க, ஒடுக்குங்க, அடிமைப்படுத்துங்க. அப்போ தான் எந்த அளவுக்கு நீங்கள் பெண்களை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. அவங்களுடைய உணர்வுகளை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. அப்போ தான் இந்த அழிவுகளையும் ஆபத்துகளையும் கண்டு நீங்கள் அஞ்ச மாட்டீங்க. அழிவுகளை நோக்கி ஓடுவீங்க, ஆபத்துகளை நோக்கி ஓடுவீங்க, சாவீங்க, அகால மரணம், சீக்கிரமாக செத்து போவீங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. நோய்களை பற்றி கவலைப்பட மாட்டீங்க, விபத்துகளை பற்றி கவலைப்பட மாட்டீங்க, மரணத்தை பற்றியே கவலைப்பட மாட்டீங்க. அலட்சியமாக நடந்து கொள்வீர்கள். உங்கள் உயிரை நீங்கள் அலட்சியமாக கையாளுவீர்கள். அந்த மாதிரி அதுக்கு ஒரு மனநல தேவை. அதுக்கு தான் பெண்களை இந்த மாதிரி அடிமைப்படுத்துகிறாங்க. ஒரு பயிற்சி, இதெல்லாம் ஒரு பயிற்சி. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்காக ஆண்கள் எடுத்துக்கொள்கிற ஒரு பயிற்சி. பெண்களுடைய உணர்ச்சிகளை மட்டுமல்ல, பிரதானமாக பெண்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கக்கூடாது. அது மாதிரி ஆண்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கக்கூடாது, பெரியவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கக்கூடாது. அது மாதிரி பெண்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கும்போது நாம் ஒரு உயர் பதவியில் இருக்கோம். நமக்கு கீழே நம்மளோட வயசானவங்க இருப்பாங்க, வயசில் பெரியவங்க இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம வேலை வாங்கணும். அப்போ அவங்க மனசு கஷ்டப்படாதா அப்படின்லாம் நம்ம யோசிச்சோன்னா அவங்கள வேலை வாங்க முடியாது. இங்கே ஒரு வேலையை செய்ய முடியாது நம்ம. அதனால் பெரியவங்க சின்னவங்கலாம் பார்க்கவே கூடாது. ஆண்கள் பெண்கள்னு பார்க்கவே கூடாது. அதனால் யாருடைய மனசையும் நம்ம புரிஞ்சிக்கக்கூடாது. ஒரு முரட்டுத்தனமாக, மனிதத்தன்மை இல்லாமல், ஒரு கருணை, அன்பு, பாசம் எதுவும் இல்லாமல், பரிதாப உணர்ச்சி எதுவும் இல்லாமல் நடந்துக்கணும். அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஒரு சர்வாதிகாரி போல் நடந்துக்கணும்.
அதுக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கிற அதுக்கு வந்து குறிப்பாக பெண்களை தான் வந்து ஆண்கள் பயன்படுத்துவாங்க. பெண்களும் பெண்களை தான் பயன்படுத்துவாங்க. பெண்கள்கிட்ட வந்து நீங்கள் எந்த அளவுக்கு தயதாட்சியம் இல்லாமல், பரிதாபம் இல்லாமல், கருணை இல்லாமல், அன்பு இல்லாமல், ஈரம் இல்லாமல், இரக்கம் இல்லாமல், பாசம் இல்லாமல் நடந்துக்கிறீங்களோ அதை அந்த அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய மனசு முரட்டுத்தனமாக மாறும், கடினமாக மாறும். அப்போ தான் உங்களால் கடினமாக உழைக்க முடியும். கடினமாக உழைத்து உங்கள் வாழ்வில் நீங்கள் முன்னேறுவீங்க. அதுதான் அந்த அடிமைத்தனம் என்பது. அதுதான் அடிமைத்தனங்கிறது ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கூடவே கூடாது. ஆனால் இங்கே நம்ம அடிமைத்தனத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம். அடிமைத்தனத்தை பின்பற்றி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகையே நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் எப்படி உருவாக்கப்பட்டது? அடிமைத்தனத்தால் உருவாக்கப்பட்டது. அப்படின்னா மற்றவங்க மேலே பரிதாபப்பட்டிருந்தால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்கியிருக்க முடியுமா? பெண்கள் மீது பரிதாபப்பட்டிருந்தால் ஆண்கள் மீது ஆண்கள், பெண்கள் மீது பெண்கள், யார் மீதும் பரிதாபப்படக்கூடாது. அப்படி பட்டிருந்தாக்கா நம்ம இப்படி ஒரு இயந்திர அறிவியல் உலகே நம்ம உருவாக்க முடியாது. இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணம், அதற்கு தேவை உங்களுக்கு ஒரு பரிதாப உணர்ச்சி இருக்கக்கூடாது, மனிதத்தன்மை இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் பெரிய வெற்றியாளர்களாக அல்லது மிகப்பெரிய சாதனை செய்பவர்களாக நீங்கள் இருக்க முடியும். ஆனால் இதில் என்னென்னா, நீங்கள் எப்படி மனித உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் ஒரு உலகத்தை உருவாக்குனீங்கல்ல, அதனால தான் அதில் என்ன விளைவுனா, நீங்கள் புரிந்து கொள்ளாமல் மிகப்பெரிய உலகை உருவாக்கி விட்டீர்கள். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளாததன் காரணமாக, மனித உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் இந்த உலகத்தை உருவாக்குனீங்கள, அதனால தான் இன்னும் 20 வருஷத்தில் 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது, அழிய போகுது. அப்போ நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருந்ததுனால இந்த இயந்திர அறிவியல் உலகை, பிரம்மாண்ட உலகத்தை உருவாக்கிட்டீங்க. உருவாக்குவதற்கு நீங்கள் புரிஞ்சிக்கலை, யாரையுமே புரிஞ்சிக்கலை, மதிக்கலை, யாரையும் மதிக்கலை. யார் மீதும் உங்களுக்கு பரிதாப உணர்ச்சி, இறக்கம் எதுவுமே கிடையாது. அது இந்த விபத்து, வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாகுறாங்க, அவங்க மேலாம் நீங்கள் பரிதாபப்பட்டீங்கன்னா, ஐயோ இப்படி 10 லட்சம் பேர் சாகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பரிதாபப்பட்டீங்கன்னா யாரும் வாகனமே ஓட்ட முடியாது. அப்போ பரிதாப உணர்ச்சிங்கிறது இருக்கவே கூடாது. அப்போ பரிதாப உணர்ச்சி கொஞ்சம் கூட உங்களுக்கு மற்றவங்கள புரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்ததுனால தான் இவ்வளோ பிரம்மாண்டமான உலகை உருவாக்க முடிஞ்சுது. அதே சமயம் கொஞ்சம் கூட நீங்கள் புரிஞ்சிக்காதனால தான் இன்னும் 20 வருஷத்தில் இது செயலிழக்க போகுதுங்கிற உண்மையே உங்களுக்கு தெரியல. இது ரொம்ப காலத்துக்கு இருக்கும், 1000 வருஷத்துக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பு கணக்கு போட்டீங்க. கொஞ்சம் கூட மனித உணர்வுகளை, பெண்களின் உணர்வுகளை, பெரியவர்களின் உணர்வுகளை, குழந்தைகளின் உணர்வுகளை, சிறியவர்களின் உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சிக்காமல் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கி விட்டீர்கள். ஆனால் புரிஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படிப்பட்ட உலகை நீங்கள் வேறு மாதிரி நான் வடிவமைத்தது போன்று வடிவமைத்திருப்பீர்கள். ஏன்னா இது செயலிழந்து விடும். அந்த உண்மை உங்களுக்கு தெரியாமல் போச்சு. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கூட மற்றவங்களோட உணர்வு புரிஞ்சிக்கல. இப்போ இருக்கிற மாதிரி தான் மனித உயிர்கள் எப்போதும் இருப்பாங்க. இங்கே நடக்கிற மாற்றத்தை, மனித உயிர்களிடம் நடக்கிற மாற்றத்தை உங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. இன்னும் 20 வருஷம் கழித்து இது செயலிழக்க போகுது, அது தெரியாமல் நீங்கள் இதுக்காக கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. அதுக்கு காரணம் நீங்கள் யாரையுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. இந்த இளைய தலைமுறையினர் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்க ஃப்யூச்சரில் இதெல்லாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இந்த இயந்திர அறிவியல் உலகம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு உருவாக்கிட்டீங்க. ஆனால் மனித உயிர்களின் விருப்பம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஒரு நரகமாக தெரிகிறது அவர்களுக்கு. இதிலிருந்து எப்பொழுது விடுபடுவோம் என்று பெரும்பாலான மக்கள் ஆசைப்படுகிறார்கள். இது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தகுதியற்ற உலகமாக அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படி பார்க்குறாங்கள, அதை உங்களால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக யாரையுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதனால தான் உங்களுக்கு இந்த உண்மை தெரியாமல் போச்சு. இப்போ நான் இதை ஏன் கண்டுபிடிக்கிறேன்னா, நான் எனக்கு இந்த புரிதல் அதிகம், மக்களோட உணர்வுகளை மனிதத்தன்மையை எனக்கு அதிகம். அதனால தான் நான் இந்த உண்மைகளை நான் கண்டுபிடிக்கிறேன். ஓஹோ, இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படுறாங்க, அதனால் இந்த உலகத்தை ரொம்ப நாளைக்கு காப்பாற்ற முடியாது, கண்டிப்பாக இன்னும் ஒரு 20 வருஷத்தில் இது செயலிழந்துடும். எதிர்காலத்தில் மக்கள் யாரும் தொழிலில் வேலை வாங்க மாட்டாங்க. ஒரு அன்பின் காரணமாக ஒரு அம்மா பிள்ளையை வேலை வாங்குறது வேறு, ஒரு கணவரை மனைவி வேலை வாங்குறது வேறு. ஆனால் தொழிலில் அன்பு பாசத்துக்கு உறவு முறைக்கு இடம் இல்லை. அங்கே நீங்கள் இன்னொருத்தரை வேலை வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். அந்த மனிதத்தன்மையற்ற செயல் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கே காரணம்.
நான் வந்து மனித உணர்வுகளை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணனால தான் இவ்வளோ பெரிய உண்மைகளை கண்டுபிடிக்க முடிஞ்சது. எதிர்காலத்தில் நீ 20 வருஷம் கழித்து வாழப்போகிற மக்கள் வாழப்போவதற்கான அந்த உலகையே என்னால் உருவாக்க முடிஞ்சுது, கண்டுபிடிக்க முடிஞ்சுது. மனித இயல்பு என்ன, எதிர்காலத்தில் மக்கள் எப்படி வாழ்வாங்க, அவங்களோட இயல்பு எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், இன்றைக்கி எப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்குது, இப்போ எல்லா விஷயத்துலையும் மனித உணர்வுகளை புரிந்து கொண்டதால் தான் என்னால் எதிர்காலத்தில் மக்கள் வாழப்போவதற்கான ஒரு உலகையே என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இந்த காலத்துலேயும் மக்கள் எப்படி வாழ்ந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த உண்மையை என்னால் தெரிஞ்சிக்க முடியுது. அதனால் எப்போவுமே நம்ம மற்றவங்கள புரிஞ்சுக்கிட்டே போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்காது. இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கிட்டோம். ஆனால் அது இன்னும் 20 வருஷத்தில் இதை அழிக்க போகிறோம். அழிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை. இது எல்லாத்தையும் இடிச்சாகணும், வேறு வழியே இல்லை. இவ்வளோ பெரிய தப்பு ஏன் நடந்ததுன்னா, நீங்கள் மற்றவங்கள புரிஞ்சிக்காமலேயே இந்த உலகத்தை உருவாக்கிட்டீங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்க எவ்வளோ அடிமைத்தனங்கள், எவ்வளோ கொத்தடிமைத்தனம். மக்களை வந்து கொத்தடிமைகளாக நீங்கள் வேலை வாங்கியிருக்கீங்க. அப்போது அவங்களுடைய உணர்வு என்ன, அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்குது, இன்ப துன்பம் ஆசை எல்லாமே இருக்குது, மானம் எல்லாமே இருக்குது, மானம் மரியாதை எல்லாருமே இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சிக்காமலேயே அவங்கள அடிமைப்படுத்தி இந்த உலகத்தை உருவாக்கிட்டீங்க. அப்படி நீங்கள் புரிஞ்சிக்காமல் நீங்கள் செய்தீங்கள்ல ஒரு வேலையை, இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கிட்டீங்க. இப்போ பாருங்கள், இன்னும் 20 வருஷத்தில் இது செயலிழக்க போகுது. ஏன்னா அந்த உண்மை ஏன் உங்களுக்கு தெரிலனா, மனித உணர்வுகளை புரிஞ்சிக்காமலே இதை உருவாக்கிட்டீங்க. உங்கள் பையன் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியாமலேயே, அவனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாமலே நீங்கள் அவனை வந்து ஒரு டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க. அவனுக்கு வந்து எனக்கு படிக்கவே பிடிக்கல, ஊராக உலகம் சுற்றணும்னு தான் ஆசை, ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசை அப்படின்னு அது தெரியாமல் போச்சு உங்களுக்கு. அதனால் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் குழந்தைகளை வளர்க்கணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அது மாதிரி நீங்கள் மனித உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தை உருவாக்குறது சந்தோஷமாக உருவாக்குறாங்க, கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தான் உருவாக்குறாங்க. அப்போ இது துன்பம் நிறைந்தது. இந்த துன்பம் தொடர்வதற்கு யாரும் அனுமதிக்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறோம், கொடுமையாக இருக்குது, வாழ்க்கை வந்து கொடுமையாக இருக்குது. வேலைக்கு போகிறது 8 மணி நேரம் 10 மணி நேரம் அங்கே உழைக்க வேண்டியது, வருமானம் பத்தலை, ரொம்ப கஷ்டம். உடம்புல ஒரு நோய் இருக்குது, அதை குணப்படுத்துறதுக்கு பணம் இல்லை, இப்படி ரொம்ப அவஸ்தைப்பட்டு வாழ்ந்து அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நீங்கள் ஒரு திட்டம், அடுத்த கட்ட திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இங்கே புலம்பல்கள், வேலை செய்கிறவங்க புலம்பிகிட்ருக்காங்க, களத்தில் இன்னும் வேலை செய்கிறவங்க புலம்பிகிட்ருக்காங்க. இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் ஒரு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ இந்த புலம்புறாங்க பாருங்கள், அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இவங்கெல்லாம் புலம்புறாங்க, இவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது, வலிக்குது, அதனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம வச்சிக்கக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, அறிவுபூர்வமாக யோசித்து பண்ணியிருந்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு 20 வருஷத்தில் இப்படி ஒரு இயந்திர அறிவியல் உலகம் அழிய போவதை நம்ம தடுத்துருக்கலாம். நம்ம வேறு மாதிரியான ஒரு உலகத்தை உருவாக்கியிருக்கலாம். அப்போ ஒரு நிரந்தரமான உலகையை நாம் உருவாக்கியிருக்கலாம். இயந்திர அறிவியல் ஒரு உலகை உருவாக்கி இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து விடும், மின்சாரம் வராது, தொழிற்சாலைகள் முடங்கிவிடும். அப்படியே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை அப்படி தொடர்ந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அப்படி வாழணும். நீங்கள் அதுக்காக இன்னொரு உலகத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீட்டை இடிச்சிட்டு இன்னொரு வீடு கட்டணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வீட்டிலே இருங்க. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையை வாழ்ந்தீங்க. இனிமேல் 2040 வரைக்கும் இதே கிராமத்தில் இருங்க, இதே கிராமத்துலேயும் இதே வீட்லேயும் இருங்க, இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையை வாழுங்க. 2040 பிறகு அதே வீட்லேயே அதே கிராமத்திலே இருங்க, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை தொடருங்கள். இப்படி தான் நம்ம வாழ்ந்துருக்கணும். அப்போ நம்ம வாழ்கிற அந்த ஊர் இருக்குல்ல, கிராமமாக வசித்திருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்க வேண்டும். அப்புறம் வந்து இது இயற்கையான தொழில். அப்போ இன்னொரு தொழில் வந்து ஒருத்தர் டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், அடிஷ்னலாக நீ வேறு ஒரு தொழிலை நீ செஞ்சிட்ரு. விவசாயங்கிறது எல்லோரும் பொதுவான தொழில். அப்போது ஒரு கிராமமாக மக்கள் வசிக்க வேண்டும். அப்படி எல்லாருமே விவசாயம் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னா அவங்க வாழ்விடம் எப்படி இருக்க வேண்டும், எல்லாருக்கும் விவசாயம் கொடுக்கணும். என்னென்ன பிரச்சனை இருக்குது, போய் வர்றதில் பிரச்சனை இருக்கும், விவசாய நிலத்துக்கு போயிட்டு திரும்பி வரணும், அதுக்கு பிரச்சனை இருக்கும். அப்போது நடந்து போகிற தொலைவில் அந்த விவசாய நிலம் இருக்கணும். அப்படின்னா வீட்டுக்கு பின்னாடி தான் அது இருக்கணும், ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கு பின்னாடி அது இருக்கணும், வீடுகள் நேர் வரிசையில் இருக்கணும். அப்போ இப்படியெல்லாம் நம்ம விதிமுறைப்படி வாழ்ந்திருந்தால், அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு அப்படி அதே வீட்டில் அதே கிராமத்திலே நம்ம வசிப்போம்.
அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடணும். இப்போ நாம் வந்து அதுக்கு என்ன தேவைன்னா, நம்ம மனுஷங்களை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துருக்கணும். மனுஷங்களை கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துருக்கணும். உனக்கு உன் காரியம் ஆகணும், அதுக்காக நீ மற்றவங்கள கஷ்டப்படுத்துவியா, துன்பப்படுத்துவியா? அவங்களுடைய அலறல் சத்தம், முனகல் சத்தம், கதறல் சத்தம் எதுவும் உனக்கு காதுகளில் கேட்கவில்லையா? நீ வந்து உன் லட்சியத்தில் நீ ஜெயிக்கணும், அதுக்காக மற்றவங்கள கஷ்டப்படுத்துவியா, மற்றவங்கள துன்பப்படுத்துவியா, மற்றவங்களுக்கு நரக வேதனையை பரிசாக கொடுப்பாயா? அப்படி கொடுத்தல்ல. அதனால தான் இந்த ஏமாற்றம். இந்த 2040 பிறகு இந்த இயந்திர ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்ம அழிச்சாகணும். அழித்து புதிய உலகை உருவாக்கியாக வேண்டும். அந்த புதிய உலகை நாம் முன்னரே உருவாக்கியிருக்கலாம்ல. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? முன்னரே உருவாக்கி அப்படியே நீங்கள் வந்து அடுத்து வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருதா, அதுக்காக நீங்கள் ஒரு புதிய உலகை உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே இருந்த அதே வீட்டிலேயோ அதே கிராமத்திலே நீங்கள் வசிச்சுட்டு போகலாம். அதுக்கு தான் எதை செஞ்சாலும் மனித உணர்வுகளை புரிந்து கொண்டு பயணிக்க வேண்டும். பெண்களின் உணர்வுகளை, ஆண்களின் உணர்வுகளை, மனித உணர்வுகளை புரிந்து கொண்டே நம் வாழ்க்கையில் முன்னேறி இருக்க வேண்டும். அதை செய்ய தவறிவிட்டோம்.